ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன ஆகும்னா நீங்கள் கேமரா வச்சுட்டு இருப்பீங்க, அந்த பொண்ணு அதை சாஞ்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. நான் என்ன பண்ணேன்னா இப்படி இப்படி பண்ணிட்டு இப்படி நிற்கிறேன். அந்த பொண்ணை பார்க்குறேன். பார்த்து தான் அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன வருதோ பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. சொன்னதும் நான் திரும்பி உங்களை பார்க்குறேன், தைரியம் பண்ணுறேன் நீங்கள் சொல்கிறீங்க. சொன்னதும் கண்ணை மூடிட்டு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு இப்படி நிற்கிறேன். ரிலீஸ் ஆனதும் ரெடியா என்னதோ அவங்க கேட்குறாங்க. பெருமூச்சு விட்டு எடுத்ததும் அவங்க ரெடியானு கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தேடும்போது நீங்கள் வேணா தர்ற அப்படி வாங்கிக்கிட்டு இடுப்பில் கட்டுறோம். கட்டி முடிச்சுன்னு ரெடியாங்கிறாங்க. ஆக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஆக்ஷன் சொன்னதும் நான் வந்து ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு அப்படி கேட்குறேன். ஒன்று கட் சொல்லிட்டு இல்லைண்ணா ஆக்ஷன் சொன்னால் நடிக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி ஃபஸ்ட்டு டைலாக் போகுது. டைலாக் பேசும்போது ரெண்டு பேரோட இதோ ஃபோக்கஸ் அப்படியே எம்எல்ஏ தான் இருக்குது. அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. டைலாக் முடிச்சதும் ரெண்டு பேரும் ஒருத்தர் திரும்பி பார்க்குறீங்க. நானும் அவங்க ரெண்டு பேரும் இப்படி பார்க்குறேன். அப்படியே கை தட்ட ஆரம்பிச்சு இது பாயிண்ட் ஷாக்கில் இருந்து பார்க்குறது. கட் சொல்லாமல் கை தட்டினதா விஷயம் இல்லை. ரைட்டா? இதுதான் இப்போ போக போகுது. ஆக்ஷன். ஆக்ஷன்னு சொன்ன உடனே நடிக்க ஆரம்பிச்சிடணும். சரியா? ரோல் போடு. ரோலிங். ஆக்ஷன். போறேன். போறதுக்கு முன்னால நான் சொல்றத கவனமா கேட்டுக்கங்க. இன்னைக்கு பணம், பேர், புகழ், அந்தஸ்து இருக்குங்கிற திமிர்ல என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தருக்கு கொண்டு வந்து எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. அசோக், நீ இதுவரைக்கும் இந்த அண்ணாமலை நண்பனா தான் பார்த்திருக்க. இனிமே நீ இந்த அண்ணாமலை விரோதியா பார்க்க போற. இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இன்னிலிருந்தே உன்னுடைய அழிவுகாரம் ஆரம்பமாயிருச்சு. எனக்கும் உனக்கும் தர்மயுத்தம் தொடங்கிருச்சு. இந்த யுத்தத்துல நான் உன்னை விட பணம், பேர், புகழ், அந்தஸ்து சம்பாதிச்சு பல அடுக்குமாடி ஹோட்டல்களை கட்டி உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி உன்னுடைய பணவரியை ஒழிச்சு கட்டி நீ எப்படி என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தருக்கு கொண்டு வந்தியோ அதே மாதிரி நானும் உன் வீட்டை இடிச்சு உன் குடும்பத்தை நடுத்தருக்கு கொண்டு வரல. என் பேர் அண்ணாமலை இல்லடா. சூப்பர்டா.